ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் டெக் வித் சையத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாஷ் ட்ரைவாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம சாதாரணமாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எய்தர் இந்த மாதிரி சிடி ட்ரைவ் யூஸ் பண்ணி பண்ணுவோம், இல்லைனா இந்த மாதிரி பென் ட்ரைவ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுக்குள்ளே ஓஎஸ் வந்து எப்படி பூட்டபிள் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஃப்ளாஷ் ட்ரைவாக மேக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஐஎஸ்ஓங்கிற சாஃப்ட்வேருடைய இன்ஸ்டலேஷன் எப்படி, அது எங்கேருந்து கிடைக்குது, அது எப்படி ப்ரோவர்ஷனாக மாற்றுறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்கள். அதே மாதிரி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது விண்டோஸ் 7, 8.1, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ப்ரோ எல்லாமே வந்து எப்படி எங்கேருந்து கிடைக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி ப்ரோவாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் பிரிக்கிறது, அதாவது இப்போ நம்ம ஓஎஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து செப்பரேட் பண்ணுவோம், பிரிப்போம், பார்ட்டிஷன் பிரிப்போம். அந்த பார்ட்டிஷன் பிரிக்கிற மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அது எப்படி பிரிக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 ஃபுல் எடிஷன், விண்டோஸ் 8.1 ப்ரோ, விண்டோஸ் 10 ப்ரோ, விண்டோஸ் 11 ப்ரோ 22H2ங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வித் ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக்கிங் சாஃப்ட்வேரோடு இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வச்சுருக்கோம். நம்ம விண்டோஸ் 10 ப்ரோவில் லேட்டஸ்ட் வெர்ஷன் 22H2 வெர்ஷன் ஐஎஸ்ஓ ஃபைலாக இருக்குது. இந்த மாதிரி ஐஎஸ்ஓ ஃபைலாக இருந்தால் எப்படி ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்றலாங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பவர் ஐஎஸ்ஓங்கிற சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நான் பூட்டபிள் இமேஜ்னு இருக்கும். அதில் நம்மளோட ஓஎஸை வந்து ஓப்பன் கொடுத்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டபிள் இமேஜ்னு வந்துட்டு இப்படி வந்துட்டால் தான் நம்ம வந்து அந்த இமேஜ் ஃபைலை வந்து ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்ற முடியும். கீழே மேலே பாருங்கள் பேர்ன் இருக்கும், அது வந்து சிடி ட்ரைவ் மேக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஃபைல் பார்த்தீங்கன்னா 5 ஜிபிக்கு மேலே இருக்குது, ஸோ சிடி ட்ரைவில் மேக் பண்ண முடியாது. இது பாருங்கள், டூல்ஸில் போனீங்கன்னா கீழே கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெர்மிஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் சோர்ஸ் இமேஜ் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் யூஎஸ்பி ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் செலக்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் ரைட் மெத்தட் வந்து யூஎஸ்பி ஹெச்டிடிங்கிறது கொடுக்கணும். ஃபஸ்ட் 2 கொடுக்கக்கூடாது. எஃப்டிடி வந்து ஃப்ளாப்பி ஜிப்பு, அது 2 கொடுக்கக்கூடாது. ஹெச்டிடி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். அது 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பவர் ஐஎஸ்ஓ க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தான் பவர் ஐஎஸ்ஓவில் பண்ணுறது. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா RUFUS யூஎஸ்பி டூல்னு ஒன்று இருக்குது. இது OS கூடயே வருது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஜஸ்ட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுறது, செகண்ட் வந்து ஓஎஸ் செலக்ட் பண்ணுறது. நம்ம ஓஎஸ் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனில் போய் ஓஎஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துடலாம். இதுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது பென்ட்ரைவ் அல்லது யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் செலக்ட் பண்ணுறது. அது இல்லை பாருங்கள், இப்போ பென்ட்ரைவ் போட்டுட்டு ஒரு டைம் காமிக்கிற பாருங்கள். அதை இப்போ பென்ட்ரைவ் போட்டாச்சு, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. இந்த பென்ட்ரைவ் வந்து உள்ள சாஃப்ட்வேரில் எடுத்துருச்சு பாருங்கள். செகண்டாக இருக்கிறது ஓஎஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓஎஸ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும். அப்புறம் பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணுறது பெரிய சப்ஜெக்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் அண்ட் டார்கெட் சிஸ்டம். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ஓஎஸ் போட போகிற சிஸ்டமில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் எந்த டேட்டாவும் தேவையில்லைன்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் ஜிபிடி அல்லது எம்பிஆர் ரெண்டில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேட்டாஸ் ஒரு ட்ரைவில் இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு தேவை, சி ட்ரைவ் மட்டும் தான் ஃபார்மேட் பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி ஓஎஸ் போட்டவங்க என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் போட்டாங்க, எம்பிஆர் பார்ட்டிஷன் டைப்பில் வச்சு போட்டாங்களா, ஜிபிடி பார்ட்டிஷன் டைப்பில் வச்சு போட்டாங்களான்னு உள்ள சிஸ்டம்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணணும். இந்த டார்கெட் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு ஃபார்மேட் பண்ண போகிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் கவலையில். உங்கள் சிஸ்டமில் சப்போர்ட் எது, UEFI மோடில் சப்போர்ட்டிவ் இருக்கா, லெகசி மோடில் சப்போர்ட்டிவ் இருக்கா. UEFIனா அந்த மோடு வச்சுக்கலாம், லெகசினா இந்த பயாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோடை வச்சுக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மோடை வச்சுக்கலாம். அது நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணி பூட் மெனுக்குள்ளே போனீங்கனாலே தெரிஞ்சிடும் அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டார்கெட் சிஸ்டம் செலக்ட் பண்ணுற முறை. இது 2 செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணணும். ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் டிஃபால்ட், அதை அப்படியே விட்ருங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி காமிக்கும். இது வந்து செட்டிங்ஸு, அட்மின்கிற நேம் வைக்கலாம், பிசிங்கிற நேம் வைக்கலாம். நம்ம இப்போ அட்மின் வைக்கிறோம், அப்படி இல்லைன்னா லேர்ன் டெக்னு வைக்கிறோம்.
இப்படி என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி டைம் அண்ட் டேட் செட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ப்ரைவசி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கும் இல்லைங்களா, அதெல்லாம் டிசேபிள் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு ஓஎஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் ட்ரைவாக மாறி இருக்கும். பென்ட்ரைவில் பாருங்கள் காமிக்கிறேன். இப்போ பென்ட்ரைவ்க்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக ஆகிருக்கும். இது ஆக்சுவலாக விண்டோஸ் 11 ப்ரோ நம்ம ஆல்ரெடி ஃப்ளாஷ் ட்ரைவாக மாற்றி வச்சுருக்கோம். அதுதான் இது. நம்ம இப்போது ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த RUFUS USB டூல் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்காது, ஸ்கிப் ஆயிரும். ஏன்னா நம்ம அது செட்டிங்ஸ்லேயே பண்ணிட்டோம். அதே போல் டைம் ஜோன் கேட்காது, டைம் செட் பண்ண கேட்காது, யூசர் நேம் செட் பண்ணுற கேட்காது. இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளாஷ் ட்ரைவாக மேக் பண்ணுறப்பவே வந்து செட் பண்ணிட்டோம். இதே பவர் ISOவில் யூஸ் பண்ணுறப்ப எப்படின்னா நமக்கு வந்து நம்ம அதெல்லாம் எதுவும் செட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கேட்கும். இதுதான் இது ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் ட்ரைவ் மேக் பண்ணுறது, OS மேக் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறது, இதெல்லாம் ஒரே வீடியோவாக பண்ணியிருக்கலாம். பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறக்காட்டி செப்பரேட் வீடியோஸாக பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது, போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.